வணக்கம். இது சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு இன்று ஒரு பேரழிவின் விளிம்பில் தள்ளாடுகின்றது. போர் தொடங்கி 31 நாட்கள் முடிந்துள்ள நிலையில் ஈரானின் தாழ்வாக பறக்கும் ஏவுகணைகள் அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பலுக்கு நேரடி சவால் விடுத்துள்ளன. கடல் மட்டத்தையொட்டியே வரும் ஈரானின் குரூஸ் ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்காவின் USS ட்ரிஃபோலி கப்பல் ஒரு ஊடுருவ முடியாத இரும்பு திரையை அமைத்துள்ளது. இந்த மிதக்கும் கோட்டையை ஈரானால் வீழ்த்த முடியுமா? போர் இப்போது சாதாரண மக்களின் சமையலறை வரை வந்துவிட்டது. குவைத்தின் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு அப்பாவி இந்திய தொழிலாளி கொல்லப்பட்டுள்ளார். உலக நீர் உற்பத்தியில் 40% இங்கேதான் நடக்கிறது. இந்த தாக்குதலால் வளைகுடா நாடுகள் தண்ணீருக்காக தவிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பனான ஆஸ்திரேலியாவே இப்போது போர்க்கப்பலை அனுப்ப மறுத்துவிட்டது. ஈரானின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதே ட்ரம்பின் நோக்கமா என உலக நாடுகள் சந்தேகிக்க தொடங்கிவிட்டன. இஸ்லாமாபாத்தில் திறக்கப்படுமா சமாதான கதவுகள்? சவுதி, துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் பாகிஸ்தானில் கூடி ஒரு ரகசிய மாஸ்டர் பிளான் தயார் செய்துள்ளனர். பாக்தாத் விமான தளம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மழையில் ஈராக்கிய போக்குவரத்து விமானம் ஒன்று தீப்பற்றி எரிந்து சாம்பலாகியுள்ளது. தெஹ்ரான் முதல் தப்ரிஸ் வரை எரியும் ஆலைகள், 2000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள். இந்த போர் எங்கே போய் முடியும்? 31வது நாள் போரின் இரத்தத்தை உறைய வைக்கும் முழு விவரங்களையும் இப்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் 31வது நாளை எட்டியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இரவு நேரங்களில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் குறிவைக்கப்பட்ட தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. மின்சார உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதால் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டாலும் பின்னர் அவை சீரமைக்கப்பட்டதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் உடன்பாடு செய்ய விருப்பம் உள்ளதாக கூறியிருந்தாலும் அமெரிக்க படைகள் அந்த பிராந்தியத்திற்கு அனுப்பப்படுவதால் தரைவழி போர் ஏற்படும் அபாயம் குறித்து அச்சம் நிலவுகிறது. இதேவேளை கராச், ஷிராஸ், கோம், அபாதான் மற்றும் தப்ரிஸ் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் தப்ரிஸில் உள்ள பெட்ரோ கெமிக்கல் ஆலைக்கு ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 முதல் தொடங்கிய இந்த போரில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. போரை விரைவில் முடிவு கொண்டு வருவதற்கான வழிகள் மற்றும் இஸ்லாமாபாத்தில் நடைபெறக்கூடிய அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் குறித்து பிராந்திய வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் விவாதிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் தாக்குதல்களை குறைக்கும் நோக்கம் இஸ்ரேலுக்கு இல்லை எனவும் ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வளைகுடா பகுதியில் சவுதி அரேபியா தனது கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்த ஏவுகணைகளை இடைமறித்ததாக தெரிவித்துள்ளது. குவைத் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளிலும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் தெற்கு பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. அடாமா நிறுவனம் தனது ஆலை தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் லெபனான், ஈராக் மற்றும் காசா பகுதிகளிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. பெய்ரூட்டில் மக்கள் வெளியேறுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன் காசாவில் வான்வழி தாக்குதல்களில் பலர் உயிரிழந்துள்ளனர். இந்த மோதலின் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் தென்படுகிறது. எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 2 கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $115 தாண்டியுள்ளது. ரஷ்யா எண்ணெய் மீதான தடைகளில் தளர்வு அளிக்கப்பட்டதன் மூலம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் விநியோகத்தை நாடுகின்றன. அதேவேளை ஆசிய பங்கு சந்தைகளும் சரிவை சந்தித்துள்ளன. மொத்தத்தில் தாக்குதல்கள், பதிலடி எச்சரிக்கைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார அதிர்வுகள் ஆகியவை இணைந்து இந்த மோதல் மேலும் விரிவடையும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. பாரசீக வளைகுடாவில் போர் முழக்கம் கேட்டு வரும் நிலையில் ஈரானின் தாழ்வாக பறக்கும் குரூஸ் ஏவுகணைகள் அமெரிக்க படைகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. பூமியின் வளைவை பயன்படுத்தி ரேடார்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கடல் மட்டத்திற்கு மிக அருகில் வரும் இந்த ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்காவின் USS ட்ரிஃபோலி போர்க்கப்பல் ஒரு ஊடுருவ முடியாத இரும்பு திரையை அமைத்துள்ளது. இந்த கப்பலில் அமைக்கப்பட்டுள்ள 5 அடுக்கு பாதுகாப்பு அரண் குறித்த அதிரடி தகவல்கள் இதோ. கப்பலின் முதல் நிலை அரணாக விளங்கும் F-35B லைட்னிங் 2 போர் விமானங்கள் ஏவுகணை கப்பலை நெருங்கும் முன்பே அவற்றை வான்வழியிலேயே வேட்டையாடுகின்றன. ஒருவேளை இதனை மீறி வரும் ஏவுகணைகளை கப்பலில் உள்ள ரிம் 162 சீஸ்பேரோ ஏவுகணைகள் நடுத்தர தூரத்திலேயே இடைமறித்து துல்லியமாக அளிக்கின்றன. 3வது அடுக்காக அதிவேகமாக வரும் ஏவுகணைகளை
MK-49 RAM ஏவுகணைகள் எதிர்கொள்கின்றன. அது மட்டுமன்றி எதிரியின் ரேடார்களை செயலிழக்க செய்து ஏவுகணைகளை திசை திருப்பும் அதீத மின்னணு போர் தொழில்நுட்பத்தையும் USS பயன்படுத்துகிறது. இந்த 4 அடுக்குகளையும் மீறி ஏவுகணை மிக அருகில் வந்துவிட்டால் இறுதி பாதுகாப்பு அரணாக பலங்ஸ் பீரங்கி செயல்படுகிறது. நிமிடத்திற்கு 4500 குண்டுகளை பொழிந்து அந்த ஏவுகணையை துகள்களாக சிதறடிக்கும் திறன் இதற்கு உண்டு. இத்தனை அடுக்குகளை கொண்ட இந்த மிதக்கும் கோட்டையை ஊடுருவுவது ஈரானுக்கு சாத்தியமா என்பதே இப்போதைய கேள்வி. மத்திய கிழக்கில் போர்முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் உலக நாடுகளின் பார்வை தற்போது பாகிஸ்தான் மீது திரும்பியுள்ளது. வளைகுடா நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இஸ்லாமாபாத்தில் அவசர ஆலோசனைகளை தள்ளிவிட்டு தற்போது புறப்பட்டுள்ளனர். பேச்சுவார்த்தையையும் ராஜதந்திரமுமே இந்த போருக்கு ஒரே தீர்வு என பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் டார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் வைத்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர் தனது சகாக்களுடன் விரிவாக விவாதித்துள்ளார். இதற்கு சவுதி உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகள் தங்களது முழு ஆதரவையும் வழங்கியுள்ளன. பகைமைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ள இந்த 4 நாடுகளும் முஸ்லிம் நாடுகளின் ஒற்றுமையே இப்போதைய தேவை என தெரிவித்துள்ளன. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்க பாகிஸ்தான் எடுத்துள்ள இந்த முயற்சி உலக அளவில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் மோதல்கள் ஒருபுறம் இருந்தாலும் சமாதானத்திற்கான கதவுகள் இஸ்லாமாபாத்தில் திறக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வளைகுடா போர் இப்போது ராணுவ இலக்குகளை தாண்டி பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை சிதைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் குவைத்தின் முக்கிய மின் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளையும் பேரச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. முன்னதாக ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதால் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் கராச் நகரங்கள் கும்மிருட்டில் மூழ்கின. இதற்கு பதிலடி கொடுப்போம் என எச்சரித்த ஈரான் தற்போது குவைத்தின் அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்துள்ளது. உலகளாவிய கடல் நீர் சுத்திகரிப்பில் 40% உற்பத்தி செய்யும் இப்பகுதியில் இத்தகைய தாக்குதல்கள் குடிநீர் விநியோகத்தை முற்றிலுமாக முடக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளன. உள்கட்டமைப்பு சிதைக்கப்பட்டால் மக்கள் குடிக்க தண்ணீரின்றி தவிக்க நேரிடும் என சர்வதேச அமைப்புகள் எச்சரித்துள்ளன. போர் முனையில் நடக்கும் மோதல்கள் இப்போது சாதாரண மக்களின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்டை நாடுகளான அமீரகம் மற்றும் கத்தார் ஆகியவையும் இதே போன்ற தாக்குதல்கள் தங்களுக்கு நேருமோ என்ற பீதியில் உள்ளன. இதேவேளை ஈரானின் அதிரடி ஆக்கிரமிப்புகளை அண்டை நாடான கத்தார் வன்மையாக கண்டித்துள்ளது. உள்ள ராணுவ முகாம், மின் நிலையம் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய கொடூரமான தாக்குதல்கள் நியாயமற்றவை என கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சகோதர நாடான குவைத்திற்கு எதிரான ஈரானின் அத்துமீறல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என கத்தார் வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்க அந்நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கத்தார் அரசு தனது முழுமையான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது குவைத் மின் நிலையத்தில் பணியில் இருந்த இந்திய தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஒரு அப்பாவி இந்தியர் பலியான சம்பவம் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வளைகுடா நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானுக்கு பெரும் நெருக்குதலை கொடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான ஆஸ்திரேலியா அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு தர்ம சங்கடமான கேள்வியை எழுப்பியுள்ளது. ஈரானுடனான இந்த போரின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்த வேண்டும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் பதற்றத்தை தணிப்பதற்கு அழுத்தம் கொடுக்கும் அதே வேளையில் ஈரானுடனான போரின் நோக்கங்கள் குறித்து அதிபர் ட்ரம்ப் தெளிவான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பிற்காக தனது போர் விமானங்களை அனுப்பியுள்ள ஆஸ்திரேலியா அதே சமயம் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க உதவுவதற்கான தனது கடற்படைகளை அனுப்ப முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. ஈரானின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதே தனது நோக்கம் என ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவின் தள்ளியிருக்கும் போக்கு சர்வதேச அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியம் இன்று அடுத்தடுத்த தாக்குதல்களால் நிலை குலைந்துள்ளது. சிரியா மற்றும் ஈராக் ஆகிய இரு நாடுகளின் ராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. ஈராக் எல்லைக்கு அருகிலுள்ள சிரிய ராணுவ தளங்கள் மீது இன்று அதிகாலை ஒரு பிரம்மாண்டமான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிரிய ராணுவம் இந்த தாக்குதலை கண்டறிந்து பெரும்பாலான ட்ரோன்களை வான்வழியில் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் சில ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கியதால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து சிரியா இன்னும் மௌனம் காத்து வருகிறது. இதேவேளை ஈராக்
தலைநகர் பாக்தாத்திலும் ஒரு பயங்கர தாக்குதல் அரங்கேறியுள்ளது. பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே உள்ள முகமது அலா விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஈராக்கிய சிறப்பு படைகளுக்கு சொந்தமான A-32B ரக போக்குவரத்து விமானம் ஒன்று முற்றிலும் தீப்பற்றி எரிந்து நாசமானது. ஈராக்கின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் விமானம் பலத்த சேதமடைந்தாலும் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் எங்கிருந்து நடத்தப்பட்டன என்பது குறித்து இரு நாடுகளும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் இப்போது அண்டை நாடுகளான சிரியா மற்றும் ஈராக் எல்லைகளுக்கும் பரவி வருவதையே இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.